Hello friends, நான் ஃபார்மிங் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து சோலாரை பேஸ் பண்ணியிருக்க போது சோலார் லைட்டு. நான் ப்ரீவியஸாக வந்து இந்த சோலாரில் வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கேன். சோலார் பேனலோட ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். லூம் சோலார்லேருந்து ஒரு 10 வாட்ஸ் பேனல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி மொட்டை மாடியில் எப்படி நான் செட்டப் பண்ணியிருக்கேன், ஒயர் எப்படி எடுத்தேன், எப்படி செட்டப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்கலன்னா அது பாருங்கள். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த பேனல் பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரோலரு. அதோட தனி ஒரு இது அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ, என்ன சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள், ஏன்னா அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மூணாவது தான் வந்து நான் அதுக்கப்புறம் ஏதோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணல, ஏன்னா அவ்வளோவா சோலார் பேஸ்டு வீடியோஸில் அவ்வளோவா சப்போர்ட் எதுவும் கிடைக்கல. இப்போது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ மூணாவது ஸ்டெப்பு தான் வந்து இந்த வீடியோ. இப்போது நான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்லையே, லைட்டு பற்றி தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய கரண்ட்டு சினாரியோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூமு, ஹால் இருக்குது. ரூமில் வந்து ஒரு விண்டோ, ஜன்னல் இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் ஜன்னல் வந்து நல்லா வெளிச்சம் வரும். ஆனால் ஹாலில் வந்து ஜன்னல் அவ்வளோவா இல்லை, அந்த மெயின் டோர் கதவு தான் இருக்குது. அதுலேருந்து காற்று வருமே தவிர வெளிச்சம் அவ்வளோவா இருக்காது. இப்போ நம்ம மார்னிங் டைம்லேயும் வந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கு டியூப் லைட்டு இல்லை எல்இடி லைட்டு, கரண்ட்டு ஏதாவது வச்ச ஒரு லைட் வந்து போடுற மாதிரி அடிக்கடி சிச்சுவேஷன் வரும். இப்போது நான் இது கரண்ட்டு அடிக்கடி இப்போது கரண்ட் லைட்டாக தான் ஏசி லைட்டு, டியூப் லைட்டோ இல்லை பல்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது ஒரு மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறது அது ஒரு செலவு தான் நம்ம கரண்ட்டுக்கு. நமக்கு இதுதான் சோலார் பேனல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரி ஒன்று வாங்கினேன். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூபிஎஸ், கம்ப்யூட்டர் யூபிஎஸ்லாம் நம்ம உள்ளே இருக்கும். 12 வோல்ட் பேட்ரி 7Ah அப்படின்னு சொல்லி அதோட கெப்பாசிட்டி, அந்த பேட்ரி வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 to 800 rupees வரும். கடையில் போய் வாங்கினா. ஆன்லைனில் அதோடய ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அரௌண்ட் ஒரு 1100 அந்த மாதிரி வருது ப்ரைஸ் அந்த பேட்டரியோடது. நான் கடைக்கு போய் தான் வாங்கினேன். அதனால் வந்து ஒரு 800 rupees ஆமரானோட பேட்ரி, 12 வோல்ட் 7Ah பேட்ரி. ஒயர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த சோலார் பேனல் அன்பாக்சிங்னு சொல்லியிருப்பேன், என்கிட்ட இருந்த ஒயரை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதே ஒயர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் எலக்ட்ரிக் கடைக்கு போனால் இந்த கலர் ஒயராக இருக்கும். அந்த டியூப் லைட் ஃபேனுக்கெலாம் நம்ம போடுவோம் தெரியுமா, 2 கலர் ஒயர்லாம் சுற்றி இருக்கும். அந்த மாதிரி ஒயர் மீட்ரு 10 ரூபா தான். அந்த ஒயர் கூட நீங்கள் வாங்கி போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இது நார்மல் பல்பு எடுத்து நம்ம பேட்டரியில் போட்டோம், வீட்டில் இருக்கிற பல்புனா ஓடாது. இதுக்கு வந்து நம்ம டிசி பல்பு தான் வாங்கணும். நம்ம ஏசி டியூப் லைட், ஏசி அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டியூப் லைட் எதுவும் ரன் ஆகாது. டிசிக்கு தனி அப்ளையன்சஸ் இருக்குது. டிசியோட லைட்ஸ், டிசியோட ஃபேன்லாம் தனியாக இருக்குது. ஸோ அமேசானில் 7 வாட்ஸ் எல்இடி பல்பு ஒன்று வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நீ ஏற்கனவே 2 மாதம் முன்னாடியே செட் பண்ணி இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதை பேஸ் பண்ணி நான் வீடியோ எதுவும் போடல. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிடலாம், நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டே தேவையில்லை, பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக சூரிய வெளிச்சத்தில் சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் ஆன பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பல்பு அட் அ டைம் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா 7 hours வரைக்கும் பேக்கப் டைம் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த பேட்ரி ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங்கு திரும்ப சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அடுத்த நாள் மார்னிங் நமக்கு வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிரும். அப்போவே அந்த பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். இப்படி வந்து நான் ஹாலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பல்பு. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி நம்ம ஹாலுக்கு யூஸ் பண்ணுறது ரூமில் டியூப்லைட் நைட் டைமில் யூஸ் பண்ணுறேன். பேட்ரி வந்து சார்ஜ் எனக்கு அப்பப்போ ஏறி தான் இருக்குது. ஏன்னா இங்கே சிட்டியில் ஓவர் வெயில் சென்னையில். ஸோ சும்மா ஒரு பாதி நாள் குளிர் காலத்தில் ஓரளவு கம்மியாக தான் சார்ஜ் ஆகும். கம்மியானால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இப்போ வெயில் காலத்தில் அப்படி இல்லை, ஹாஃப் டேலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அந்த சின்ன பேனல் 10 வாட்ஸ் பேனல்லையே ஒரு ஆஃப் டே லஞ்சு பிரேக்கு 12 o'clock 1 o'clock அப்போது பார்க்கும்போது பேட்ரி ஃபுல் ட்ரெயின் கம்ப்ளீட் ஆயிருந்தால் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஃபுல்லாகிடுது சார்ஜ். முன்னாடினா இந்த மழை சீசன்லாம் வந்து ஒரு நாள் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு, இல்லைனா 2 நாள் கூட ஆகும், ஏன்னா அவ்வளோவா வெயில் இருக்காது. இப்போ இருக்கிற வெயில் சுச்சுவேஷனுக்கு பாதி நாள்லேயே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அதனால் வந்து நான் மார்னிங்கோ பல்பு போட்டு விட்றேன், என்ஜினே இருக்கும். அப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock ஆஃப் பண்ணுறேன், திரும்ப ஒரு 2 hours சார்ஜ் ஏறும்.
அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பேட்டரியில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் இருக்கும் எனர்ஜி, அதை வந்து ஒரு 6 o'clock 7 o'clock போட்டு விட்றேன். நைட்டு 10 to 11 வரைக்கும் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும் பல்பு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ரூமுக்கும் ஒரு லைட்டு ஒன்று, இன்னொரு எல்இடி லைட்டு 7 watts ஆர்டர் பண்ணேன். அதே பல்பு டிசி பல்பு என்ன கம்பெனியில் வந்து ரெமன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது பல்ப். இது ரெமன் அப்படின்னு சொல்லி இந்த எல்இடி பல்ப் வந்து அந்த பிராண்ட் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது சரிங்களா. நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பல்பு, அதே மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசி பல்ப் இந்த பல்பு தூக்கி நீங்கள் வீட்டில் இருக்கிற கரண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து வெடிச்சிடும், எரிஞ்சிடும். அது வேறு இது வேறு. இது டிசி பல்பு வேறு, ஏசியோட அப்ளைன்சஸ் ஃபுல்லாக வேறு. நம்ம இது வந்து டைரக்ட் கரண்ட்டு பேட்டரியில் போடுற பல்ப். இது வந்து நான் எதுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன், இது வந்து நான் ஏற்கனவே செட்டப் பண்ணனால ஃபுல்லாக காமிக்க முடியல. ஒன்றுமே இல்லை, சோலார் பேனல்லேருந்து 2 ஒயர் வரும் சரிங்களா, பேட்டரியிலேருந்து 2 ஒயர் வரும். இந்த 4 ஒயரும் தூக்கி நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அவுட்புட்டுக்கு அவன் 2 ஒயர் கொடுத்துருப்பான், அதான் 2 ஹோல்ஸு ஒயர் போகிறோமா, அதில் வந்து இந்த பல்போட கனெக்ஷனை கொடுக்குறோம். இந்த பல்போட கனெக்ஷனுக்கு வந்து நான் தனித்தனியாக வந்து சுவிட்சு, ஏன்னா அதில் நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சோலார் சார்ஜ் பண்ணுறேன் என் வீட்டில். அதனால் வந்து தனித்தனியாக இருக்கிறதுக்காக 2 பல்புக்கும் வந்து 2 சுவிட்சு நானே தனியாக கொடுத்துட்டேன். ஒன்றுமே இல்லை, 2 ஒயர் பல்ப்லேருந்து வரும் இல்லையா, ஒரு ஒயர் மட்டும் டேரெக்டாக கொடுத்துட்டு இன்னொரு ஒயரில் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. 2 சுவிட்சு 2 பல்பு. இதோட இப்போ நம்ம 2 பல்பாக இன்க்ரீஸ் பண்ணதுனால 6 hours 7 hours ஒரு பல்புக்கு வர பேக்கப் டைம் அப்படியே பாதி ஆயிரம். 2 பல்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 hours அந்த மாதிரி தான் வரும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒன்ஸ் இது நீங்கள் இது செலவு எவ்வளோ ஆகும் பார்க்குறீங்க. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் 750 rupees, லூம் சோலார் 10 watts சரிங்களா. இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் 750 rupees, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அதுவும் வீடியோவில் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 750 to 850, ப்ரைஸ் வெரி ஆகிட்டே இருக்கும், இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயர் வந்து ஒரு 100 to 150 rupees, 10 ரூபா இருக்கும்ல ஒரு மீட்ரு ஒயரு, அது வாங்கிக்கோங்க. டபுள் லேயரு, ஒரு ஒயர் கிடையாது, 2 கலர் வயர் சுற்றி வருமே, அது இங்கே இல்லை இப்போதைக்கு, எங்கேயாவது வச்சுருப்பேன் வீட்டில் தேடி பார்க்கணும். அந்த ஒயர் வாங்கியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேட்ரியோட ரேட்டு வந்து 800 rupees. ஆமரான் பேட்ரி நான் வாங்கினேன். இதுவே எக்ஸைடில் வாங்கினேன் அப்படின்னா வந்து 750 rupees சொன்னாங்க. நான் எக்ஸைடு போல் ஆமரான் பேட்ரி வாங்கினேன். கடைக்கு போய் வாங்கினேன். ஆன்லைனில் ப்ரைஸ் ஓரளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 1000 rupees மேலே வருது பேட்ரி. நீங்கள் ஃபஸ்ட்டு கடையை போய் செக் பண்ணுங்கள். 12 volt 7 Ah பேட்ரி. பேட்ரியோட கெப்பாசிட்டி 7 Ah. அந்த ஏஹெச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேட்ரியோட கெப்பாசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி எனக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேக்கப் டைம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து பெரிய பேட்டரியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏஹெச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. இப்போ இது 7 Ah பேட்ரி, 9 Ah வரும், 20 Ah, 26 Ah, இந்த மாதிரி பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மாறும் சரிங்களா. அதுவும் இல்லாமல் பேட்ரி நல்லா ஒரு பெரிய கெப்பாசிட்டி பேட்ரி நீங்கள் வாங்கிட்டீங்க, 10 watts சோலார் பேனல் தான் இருக்குது அப்படின்னா சார்ஜிங் டைம் 3 நாள் 4 நாள் இழுத்துரும். இது சின்ன பேனல் 10 watts, இந்த பேட்ரி கரெக்டாக இருக்குது சார்ஜ் ஆகிறதுக்கு, ஃபுல் சார்ஜ். நீங்கள் பெரிய பேட்ரி வாங்கிட்டு இந்த சின்ன பேனல் வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு 50 watts சோலார் பேனல் வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது பல்பு வந்து 7 watts எல்இடி டிசி பல்பு. நான் ப்ரோ ஒன்லி பல்பு மட்டும்தான் போட முடியுமா, ஃபேனுங்கின்லாம் போட முடியாதான்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஃபேன் போடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் ஓடாது. அது வந்து நம்ம இன்வெர்டர் போட்டு ஏசி டு டிசி, இதான் டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணால் இதெல்லாம் ஓடும். நம்ம டேரெக்டாக டிசி அப்ளையன்சஸ் தான் ரன் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் வந்து ஓரளவு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய எனர்ஜி லாஸஸ் ஆகும், அதனால் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும் பேட்ரி. அது போல் வந்து 1000 rupeesலேருந்து ஸ்டார்டிங் டிசி டேபிள் ஃபேன் அண்ட் பெடஸ்டல் ஃபேன்லாம் இருக்குது, அமேசான்லேயே இருக்குது. அது வாங்கினீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணாலே ஃபேன் ஓடும். பட் சோலார் பேனல் வந்து அதுக்கு 10 watts பத்தாது, ஒரு 50 watts மினிமம் தேவைப்படும். பேட்டரியோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி வரும். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஃபஸ்ட்டு லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இது நான் பண்ணியிருக்கேன்.
இது நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சிட்டியில் இருக்கேன், இங்கே அவ்வளோவா கரண்ட் போகாது. பட் வந்து எனக்கு ஹாலில் லைட்டு தேவை மார்னிங் டைமில் அப்படிக்காக இது நான் செட் பண்ணேன். இது கொஞ்சம் அவுட்ரு சைடு சிட்டி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவும் வந்து நிறைய இடத்துல கரண்ட்லாம் ஆஃப் ஆகுது. வழக்கம் எனக்கு 1 hour 2 hour. இந்த தாம்பரம் தாண்டி வண்டலூர், ஊரப்பக்கம், காட்டாங்குளத்து இந்த சைடு கொஞ்சம் சிட்டி அவுட் சைடில் தான் வந்து இன்னும் கூட நிறைய இடத்துல வந்து நமக்கு பவர் கட்லாம் ஆகிட்டு. அந்த மாதிரி பவர் கட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து இந்த நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் டைமில் உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் ஆன பேட்டரியை நீங்கள் லைட்டு போட்டோ ஃபேன் போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து கரண்ட்டு வச்சு தான் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சத்தில் அதுவே சார்ஜ் ஆயிரும். சரிங்களா? இதில் நமக்கு கரண்ட்டே உபயோகமே இல்லை. ஏதாவது புயல் வந்தது, அது வந்து இது வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு அப்படின்னா கூட நமக்கு கரண்ட்டே தேவையில்லாமல் நம்ம வீட்டில் பல்ப் எரியும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் 2 USB போர்ட்டும் இருக்கும். அதனால நம்ம ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பல்பும் எரியும், ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சோலார் பேனலோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், பேட்டரியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் ஃபேனுக்கு இன்னும் போகல, வெறும் பல்பு மட்டும் தான் இப்போதைக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். நான் பிளான் பண்ணது வேறு. 50 watts பேனல் வச்சு நம்ம யூபிஎஸ்சில் வந்து அந்த 2 wire எடுத்து பேட்ரி சீரீஸ் பண்ணி நம்ம டிசி டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபேன் லைட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் பட்ஜெட் வந்து ஓவராக போயிடுச்சு. அது நமக்கு வந்து 2500 ஆகும் 50 watts பேனல். அப்புறம் பேட்டரியோட ப்ரைஸ் வந்து 26 years பேட்டரி வந்து 3000 ரூபாய் கிட்ட போகுது. அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த லைட்டோட செட்டப் பார்த்தீங்கன்னா 750 சோலார் பேனல், 750 சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், 800 பேட்ரி, ஒரு 150 ரூபா 160 ரூபா உங்களுக்கு எவ்வளோ ஒயர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. மீட்ரு 10 ரூபான்னா கூட உங்களுக்கு எத்தனை மீட்ரு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேர்த்தா 2800 2900 அரௌண்ட் 3000 3000 ரூபாய்க்குள்ளே வரும். இந்த 3000 நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸாக 3 to 4 years வரைக்கும் செம்மையாக யூஸ் ஆகும். இது 3 to 4 yearsங்கிறது நான் பேட்ரி மட்டும்தான் சொல்கிறேன். பேட்ரி மட்டும்தான் போகும். பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சினே வரும். நாட்கள் ஆக 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 ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சு பேக்கப் டைம் வந்து குறைஞ்சினே வரும். அதை நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணால் போதும். திரும்ப ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணிக்கினே போகலாம். சோலார் பேனலோட லைஃப் பார்த்தீங்கன்னா 25 years கேரண்டியாக அவங்க சொல்கிறாங்க. நல்லா உழைக்கும் 25 years வரைக்கும். ப்ளூம் சோலார் அவங்க கொடுக்குற எல்லா பேனலுக்கும் 10 wattsலேருந்து 1000 watts வரைக்கும் அவங்க 25 வருஷம் வரைக்கும் நல்லா ஓடும். ஏன்னா சோலார் பேனல் லைஃப் அதிகம் தான். பேட்டரியோட லைஃப் வந்து 1 year கேரண்டி தராங்க. ஆனால் ஒரு 2 year வரைக்கும் நல்லா ரன் ஆகும். 3வது வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கப் டைம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஒரு புது பேட்டரி வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கண்டினியூஸாக மின்சாரமே இல்லாமல் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. நம்ம இன்வெர்ட்டர் வாங்கி போடுறோம் அப்படின்னா 15,000 20,000 பேட்டரி ஃபஸ்ட்டு டியூப்லர் பேட்டரி வாங்கணும், இன்வெர்ட்டர் வாங்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும், அது எலக்ட்ரிஷியன் வச்சு அது தலைவலி. அதே நம்ம சோலாரில் இன்வெர்ட்டர் போடணும்னா அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி. பெரிய பேனல்ஸ் தான் வாங்கணும். 200 watts 160 watts 2-3 பேனல் வாங்கணும். அதுக்கு இன்வெர்ட்டர், அதுக்கு டியூப்லர் பேட்டரி, அதுக்கு கனெக்ஷன், அதுக்கு ட்ரிப்பு அப்படின்னு இப்படி 50,000 40,000 ஆயிரும். நம்ம சிம்பிளாக நம்ம பட்ஜெட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சோலார் செட்டப் தான் இந்த லைட்டிங் சிஸ்டம் சோலார்து. ஏற்கனவே நமக்கு இந்த பேனல் வந்து கம்பெனி தரவு கொடுத்தாங்க. நான் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் என் காசில் வாங்கினேன், வயர் என்கிட்ட இருந்தது, பேட்ரி என் காசில் வாங்கினேன், பல்பு என் காசில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். சிம்பிள் செட்டப், ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. ஃபுல்லாக சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் தான் கனெக்ஷன் கொடுக்க போதும். இது ஒரு மெத்தடாக நான் காமிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு அவ்வளோ தெரியாது. இது யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் கரண்ட் இல்லாமல் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போது அதே மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரி பல்பும் இருக்குது, இன்வெர்ட்டர் பல்ப் அப்படின்னு சொல்லி. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பல்ப் வேணும். எனக்கு இந்த செட்டப்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, 3000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு. எனக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரியே இருந்தால் கூட ஓகே தான், பல்ப் அந்த மாதிரி இருக்குன்னா வந்து ஃபிலிப்ஸ்லேயே உங்களுக்கு இன்வெர்ட்டர் பல்ப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த சோலாருக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் இந்த பல்ப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது எப்படி அப்படின்னா வந்து இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவும் கிடையாது. இதுக்குள்ளேயே வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்ரி இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்ம நார்மல் பல்பு போடுற மாதிரி தான் இது போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம சுவிட்ச் போர்டில் இருக்கிற அதே சுவிட்சு போட்டால் கூட இந்த லைட் எரியும். இதுக்குள்ளே இருக்கிற பேட்ரி வந்து அப்போ யூஸ் ஆகும். இப்போ நான் கை வச்சா எரியல, ஃபஸ்ட்லாம் கை வச்சா எரியும். இப்போ நான் டெஸ்டரை வச்சு உங்களை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைட் எரிய ஸ்டார்ட் ஆகிரும். பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குது உங்களுக்கு.
ஆனால் வந்து இப்போ நம்ம இது கரண்ட்டில் போடுறோம் அப்படின்னா 100% வெளிச்சம் வரும். இதுவே நம்ம பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்க கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பாதி வெளிச்சம் தான் இதுலேருந்து வரும். ஒரு 50% பிரைட்னஸ் தான் வரும். அது எதுக்கு அப்படின்னா வந்து பேட்ரி வந்து லைஃப் கொஞ்சம் பேக்கப் டைம் ஜாஸ்தியாக வர்றதுக்காக வந்து 50%ஆக பிரைட்னஸை குறைச்சிருக்காங்க. இதோட பேக்கப் டைம் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். 4 hours வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் டைம் கிடைக்கும். இது வந்து ஒரு இந்த பழைய எமர்ஜென்சி லைட்லாம் இருக்குல்ல, எல்இடி லைட் இப்படி நீட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பேட்ரி போயிடும், இல்லைனா சார்ஜிங் ஒயர் அது இது ஏதாவது ஃபால்ட் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பல்ப் வாங்கலாம். இது வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஸ்டெப்ஸு படிக்கட்டுக்கிட்டு இருட்டாக இருக்குன்னா இது போட்டு வச்சோம் அப்படின்னா கரண்ட் போயிடுச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சினே இருக்கும். இது 4 hours வரைக்கும் பேக்கப் டைம் கிடைக்கும். கரண்ட்டு போனாலும் ஒரு 1/2 hour 1 hour 2 hourல வந்துடும். 4 hours வரைக்கும் பேக்கப் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து 500 to 600 தான் இந்த பல்போட காஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டு கம்மியாக இருக்குன்னா. ஏன்னா நான் வந்து திரும்ப இது சார்ஜ் பண்ணுறதுக்கு கரண்ட்டு முக்கியம், ஆனால் சோலாருக்கு கரண்ட்டு தேவையில்லை. உங்களுக்கு சூரிய வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக காலையில் 7 மணி வந்துச்சு அப்படின்னாலே அதுவே சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். சோலார் இப்போது கொஞ்சமாக வந்து நிறைய பேர் சோலாரில் வந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த சின்ன பட்ஜெட்லேருந்து நீங்கள் இது லைட்டிங் சிஸ்டமை ட்ரை பண்ணி பாருங்கள். சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்ரி, கொஞ்சம் ஒயரு, டிசி பல்பு, இது இருந்தாலும் போதும். இந்த லைட்டிங் சிஸ்டம் நீங்களும் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சுவிட்சு 10 ரூபா 12 ரூபா. வயரு சொல்லியிருந்தால நான் வெளியே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் இதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒயர் இருந்தால் கூட ஓகே தான். இந்த டபுள் இருக்குல்லையே கலராக வருமே, இது 10 ரூபா மீட்ரு, இங்கே எலக்ட்ரிக் கடையிலே விற்கும். ஸோ இந்த ஒயருக்கு போட்டால் கூட பிரச்சனை இல்லை. நான் போட்ட மாதிரி தடியான இந்த ஒயர் தான் போகணுன்னு ஓகே இந்த ஒயர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இந்த ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு உள்ளே ஃபேன் லைட் கொடுக்குற ஒயர்ஸ். இது ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் இந்த ஒயரை யூஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் இந்த லோக்கல் கேபிள் 10 ரூபா இதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே விழுந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோலார் பேஸ்டு சோலார் இப்போ நிறைய ஒரு ரெக்வஸ்டட். நான் இப்போவே வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து சோலாருக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன முயற்சியாக இருக்கட்டும் கம்மி பட்ஜெட்டில் இந்த ஒரு லைட்டிங் அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா இப்போ பெட்ரோல் வெஹிக்கல்லேருந்து நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்து நிறைய பேர் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போது நம்ம எலக்ட்ரிக் வீட்டு மின்சாரத்துலேருந்து சோலாருக்கு மாறுவோம் கன்ஃபார்மாக. கொஞ்சமாக இது பண்ணலாம். நம்ம பட்ஜெட் எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த குறிப்பிட்ட ப்ராசஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.